வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேரடியை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன் பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய மார்க்கெட் நிலவரம் பத்தி சொல்லுங்க சார். நேற்று எப்படி இருந்தது மார்க்கெட்? நேற்று இந்த ஹோம் சேல்ஸ் டேட்டா வெளியாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஈவினிங். ஹோம் சேல்ஸ் டேட்டா கொஞ்சம் பாசிட்டிவா இருந்திருக்கு. அதாவது கடந்த 2 வருடம் இல்லாத அளவுக்கு சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வெளியானதுனால அமெரிக்க பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால டாலர் லைக் யூஎஸ் டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல கோல்டுல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டாலருக்கு போனாலும் கோல்டு லைட்டா ஃபால் யூஎஸ் மார்க்கெட்ல. அந்த ஃபால் கூட ஒரு $13 தான் இறங்கி முடிவடைஞ்சிருக்கு நேற்று முன்தினத்துக்கும் நேற்றுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. இந்திய சந்தையில சராசரியாக கிராமுக்கு $20 சரிவு கொடுத்து முடிவடைஞ்சிருக்கு. 10 கிராமுக்கு சொன்னா $240 200 பக்கம் இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. அகைன் கச்சா எண்ணெய் நேற்று புதன்கிழமை இல்லையா, நேற்று வெளியான கச்சா எண்ணெயுடைய கையிருப்பு ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால, அதாவது எதிர்பார்த்ததை விட குறைவா இருக்கு அப்படிங்கறதுனால சிறிய அளவு மாற்றத்துடன் ஏறி கிட்டத்தட்ட பேரலுக்கு ஒரு $90 பக்கம் ஏறி முடிவடைஞ்சிருக்கு நேற்று. இயற்கை எரிவாயு ஆட்டம் முடிஞ்சு ஓரளவுக்கு செட்டிலா இருக்கு. கிட்டத்தட்ட 281க்கும் 291க்கும் இடையில நேற்று $10 மூவ்மெண்ட், ஒரு நாள் கழிச்சு $10 மூவ்மெண்ட். சாதாரணமா $30-40 மூவ்மெண்ட் போயிட்டு இருந்தது. தென் பேஸ் மெட்டல்ஸ் சைட்வே மார்க்கெட் எதுவும் பெருசா சொல்றதுக்கு இல்ல பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரையில. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க குமார், உங்க சந்தேகங்களை கேளுங்க. ஹரிஹரன் சார் கொஞ்சம் பேசலாம். வணக்கம் சார். சொல்லுங்க குமார். சார், டாலர்ல 1333 மேல போனா அப் ட்ரெண்ட் சொல்லிருந்தீங்க. நேற்று 1000 ரொம்ப சில்வர் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. மிஸ்டர் குமார், 1330க்கு மேல மார்க்கெட் செட்டில் ஆச்சுன்னா ஸ்ட்ராங் சொல்லிட்டு சென்ற வாரம் சொல்லிட்டு 1330 தாண்டறதுக்கு முன்னாடியே 1340க்கு மேல ஏறி முடிவடையணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நேற்றும் குறிப்பாக சொல்லியிருந்தேன். 1340 மேல முடிவடைஞ்சிருக்கு, மார்க்கெட் அப் ட்ரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட் திரும்பி இருக்கு. திரும்பி இருந்தாலும் மார்க்கெட் பெரிய அளவுல வீழ்ச்சி அடையாது. இப்ப 1308 கீழே போனாதான் அகைன் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கறதுனால இதுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் சைட்வேவா தான் இருக்கும். நம்ம ஏதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ பிரேக் ஆச்சுன்னா ஒரு நாள் இல்ல ஓரிரு நாட்கள் 2 நாட்களாவது இருந்தால்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தெரிய வரும். கரெக்டா அது 1340 மேல அந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டிட்டு நின்று இறங்கி இருக்கு. அதனால இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். பெரிய அளவுல கோல்டு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அமெரிக்க சந்தையில இறங்கினாலும் இப்ப மார்க்கெட் அந்த $10-15 $20 மூவ்மெண்ட் இருக்குன்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கும். 1308 இறங்குச்சுன்னா அப்படின்னா இறங்கினால் மட்டும்தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். 1340க்கு மேல ஏறி இன்னும் பார்ப்போம், வெயிட் பண்ணி ஒரு நாட்கள் முடிவடைந்தால் அப் ட்ரெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப அந்த டாப்பரிங்கையும் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியே இருக்கு. அதே 1308க்கும் 1340க்கும் இடையில இருந்தா மார்க்கெட் சைட்வே மார்க்கெட் இன்ட்ராடேக்கு பெஸ்ட் பொசிஷன் சொல்லலாம், பெஸ்ட் என்ட்ரிஸ் சொல்லலாம். நன்றி. சரி, தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ரவி. வணக்கம் மேடம். சொல்லுங்க ரவி. அவரு ஹரிஹரன் சார் பேசுறீங்க, பேசுங்க. ஹலோ ரவி சொல்லுங்க சார். காப்பர் பொசிஷன் என்ன கண்டிஷன்ல வருது சார் இன்னைக்கு? காப்பர் பொசிஷனா இல்ல இன்ட்ராடே லெவல்ஸ் வேணுங்களா? இன்ட்ராடே லெவல் தான் சார். இன்ட்ராடே லெவல்ஸ் காப்பர் நேற்று $444.60 முடிவடைஞ்சிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லலாம். நேற்று தங்கம் நேற்று நம்ம கொடுத்த அளவுகள் படி, இதே நிகழ்ச்சியில கொடுத்த அளவுகள் படி கோல்டு ப்ராப்பரா செல் சைடு போயிட்டு ப்ராப்பரா டார்கெட்டையும் கொடுத்துருக்கு. கோல்டும் சரி சில்வரும் சரி, அது குறிப்பிட்டிருக்கணும். இது காப்பரை பொறுத்தவரையில இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா $444.30 கீழே மார்க்கெட் இறங்கி ட்ரேட் ஒரு 2 நிமிடம் வியாபாரம் நடந்ததுன்னா ஷார்ட் போகலாம். பெரிய டார்கெட்ல, ஏன்னா நேற்று பெரிய மூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கறதுனால டார்கெட் $442.90, கிட்டத்தட்ட $1.40 லாபத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே $446.55 மேல ஏறிச்சோம்னா பை ட்ரெண்ட். அப்படி பார்க்கும்போது முதல் டார்கெட் $447.40. பை ட்ரெண்ட்ல 95 தான், 85 தான் லாபமே இருக்கு. செல் சைடுல ஓரளவுக்கு $1.40 லாபம் இருக்கு. நன்றி. சரி, இன்றைக்கு மார்க்கெட் ஈவினிங் தான் ஓபன் ஆக இருக்கு. சோ இன்னைக்கு ஏதாவது டேட்டா ரிலீஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இன்னைக்கு முக்கியமாக வியாழக்கிழமை அப்படின்றத மாலை 9 மணிக்கு நேஷனல் கேஸ் இயற்கை எரிவாயுவோட கையிருப்பு அளவு வெளியாக இருக்கு. அது ஏன்னா சென்ற வாரம் அதுக்கு முந்தின வாரம் இருக்க இன்வென்ட்ரியை விட வெதர் கண்டிஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் போச்சு.
இப்போ சட்டுன்னு இந்த வாரம் வந்து வெதர் கண்டிஷன் இல்லாம இன்வென்ட்ரியை பேஸ் பண்ணி போகுது இந்த தகவல். ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாதனால கொஞ்சம் அமைதியா இருந்து இன்ட்ராடே, அதாவது என்ட்ரி கொடுத்தால் 9 மணிக்கு முன்னாடி கொடுத்து முடிச்சுக்கோங்க, இல்ல 9 மணிக்கு மேல கொடுங்க. அந்த லெவல்ஸ் டேட்டா வர டைம்ல ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். வந்து பேசலாம் சார். கும்பகோணத்துல இருந்து ஒரு நிகர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அரவிந்த். ஹலோ, சொல்லுங்க அரவிந்த், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க அரவிந்த். சார், க்ரூட் ஆயில் டவுட் ஒன்று. க்ரூட் ஆயில் லெவல்ஸ் வேணுமா? க்ரூட் ஆயில் வந்து சார் 6282 இருந்தா மார்க்கெட் வந்து திரும்பி 5600 பக்கம் வரைக்கும் வந்துச்சு. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 6000 இல்ல முன்னாடி சொல்றேன் நான், ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி சொல்றேன் நான். மறுபடியும் 6282 அந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு நல்ல ஒரு க்ரூட் ஆயில் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் 6282 கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகாம கீழே வந்தா கூட 6300 மேலதான் க்ளோஸ் ஆச்சு. இப்ப இன்னமும் மார்க்கெட் கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. 6450 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு சப்போர்ட், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாம மறுபடியும் போச்சுன்னா இன்னும் ஒரு க்ரூட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குமா சார்? ஏதாவது டாலர் மதிப்புல நான் முன்னாடியே குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். $103.30 மேல மார்க்கெட் முடிவடைந்து 2 நாள் செட்டில் ஆச்சு அப்படின்னா அங்க இருந்தா கூட அப் ட்ரெண்ட். அது வரைக்கும் நீங்க செல் போகலாம், ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் இன்டர்நேஷனல் மார்க்கெட் பேஸ் பண்ணி சொல்றேன்னா, முக்கியமாக நைமேக்ஸ்ல தான் ரேட் பிக்ஸ் ஆகுது அப்படிங்கறதுனால. அதே மாதிரி நம்ம சமீபமா எடுத்து பார்த்தா $102.97 வரைக்கும் போச்சே தவிர 103.30 தாண்டல. அது தாண்டி முடிவடைஞ்சால் நீங்க முடிவடைந்தால் அப் ட்ரெண்ட், அது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் போய் ஸ்டாப் லாஸ் அதே வச்சுக்கலாம். நன்றி. என்ன பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செல்வி. குட் மார்னிங் மேடம், சார்ட்ட பேசுறேன். பேசுங்க செல்வி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க செல்வி. சார், க்ரூட் ஆயிலோட இன்ட்ராடே லெவல் சொல்லுங்க. அப்புறம் வந்து நேத்து வந்து க்ரூட் ஆயில் வந்து செல்லிங் வந்து 6303க்கு ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. அப்ப வந்து கட் பண்ணாம ஹெட்ஜிங் போட்டாச்சுங்க சார். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்க. டிவில கேட்டுக்கிறேங்க சார். என்ன செய்யணும் தெரியல அப்படிங்கறதுக்காக ஹெட்ஜிங் எல்லாம் போடாதீங்க. ஹெட்ஜிங் அப்படிங்கறது அர்த்தம் என்னன்னா, ரியல் மார்க்கெட், அதாவது பிசிக்கல் ட்ரேடரும் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், அதாவது ஃபியூச்சர் ஸ்பாட். ஃபியூச்சர்னா நீங்க இப்ப ஆன்லைன்ல ட்ரேட் பண்ற பேர் தான் ஃபியூச்சர்ஸ் சொல்லுவோம். ஸ்பாட் அப்படின்னா இந்தியன் ஆயிலோ இல்ல பாரத் பெட்ரோலியமோ இவங்க தான். இவங்க வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய விலைக்கு அதே விலைக்கு அங்க இறக்குமதி என்ன விலைக்கு வாங்குறாங்களோ அதே விலைக்கு இங்க வித்துருவாங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ்க்கும் ரியல் மார்க்கெட்டுக்கும் பண்றதுக்கு பேர் தான் ஹெட்ஜ். அதாவது அவங்களோட ரிஸ்கை வந்து அதிகப்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க ஹெட்ஜ் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்க வந்து கான்ட்ராக்ட் டு கான்ட்ராக்ட் ஹெட்ஜ் பண்றது அப்படிங்கறது வந்து அது பேரே ஹெட்ஜே கிடையாது. பட் ஸ்டில் மக்கள் தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அது பேர் ஆர்பிட்ராஜ் சொல்லுவோம். ஸோ நீங்க அந்த மாதிரி ஹெட்ஜ் போனீங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஆர்பிட்ராஜ் போனா கூட நீங்க என்ன பண்ணணும், எப்போ போகணும் அப்படின்னா, பெரிய அளவுல மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கு, சட்டுன்னு ஒரு 100, 200, 300 பாயிண்ட் இறங்க போற மாதிரி இருக்கு, இல்ல எல்லா கமாடிட்டியும் வால்டைலா இருக்கு அப்படின்னா நீங்க போகலாம். ஆனா அதை கூட நான் என்ன சொல்லுவேன், வேண்டாம் வெளியேடுங்க அப்படின்னு. எப்பவுமே ஹெட்ஜிங் போனீங்கன்னா பை செல் ரெண்டும் போட்டீங்கன்னா பை எப்ப வெளியாகிறது செல் எப்ப வெளியாகிறதுன்னு தெரியாது. ஹெட்ஜ் அப்படிங்கிறது மாட்டிக்கிறது தான். நீங்க இந்த ஹெட்ஜிங்ல இருந்து நீங்க வெளியாகணும் அப்படின்னா 2 பொசிஷனும் காலைல ஓப்பன்ல பார்த்து கட் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா லெவல்ஸ் சொல்ற லெவல்ஸை பார்த்துக்கோங்க. அதை வச்சு ஒருவேளை மேக்கப் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதாவது 6403க்கு மேல ஏறுச்சு அப்படின்னா நீங்க பை செல் 2 ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. செல்ல ஹோல்ட் பண்ணிருந்தா கட் பண்ணிடுங்க, பையை ஓபன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு தூரம் ஏறதுக்கான வாய்ப்புகள் சான்சஸ் இருக்கு, போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி 6403க்கு மேல ஓபன் ஆயிட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா செல்ல கட் பண்ணிட்டு பையை ஓபன் பண்ணிட்டு 6437ல வெளியேடுங்க. 37ல 30ல வெளியாகுங்க. நீங்க செல் 1 லாட் போயிருந்தா 2 லாட்டா கூட இங்க பை பண்ணலாம் நீங்க. அதே வந்து 6348க்கு கீழே மார்க்கெட் இறங்கினா மட்டும்தான் நீங்க அந்த செல்லையே ஹோல்ட் பண்ணணும். அப்படி இறங்குச்சு அப்படின்னா பையை கட் பண்ணிட்டு செல்ல ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இறங்கும் போது டார்கெட் 6327, அது கீழே மார்க்கெட் இறங்குறது டவுட் தான். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வினோத். வணக்கம் சார். சொல்லுங்க வினோத், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், இப்போ வந்து பேஸ் மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் பொசிஷன் வந்து வீக்கா இருக்கா இல்ல எப்படி சார்? இல்ல, பேஸ் மெட்டல்ஸ் வந்து இப்போ சைட்வே மார்க்கெட், அதாவது ஒரு ஒன் சைட் ட்ரெண்டே எடுக்கல இன்னும். காப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இந்த 440க்கும் 450க்கும் இடையில இருந்துட்டு இருக்கு. நிக்கல் எடுத்தா ஒரு 20 ரூபாய்க்குள்ளே இருந்துட்டு இருக்கு. லெட் எடுத்தாலும் ஒரு 3 ரூபாய், ஜிங்க் ஒரு 3 ரூபாய், அலுமினியம் ஒரு 3 ரூபாய். இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இல்லாத கமாடிட்டியா இருக்கு பேஸ் மெட்டல்ஸ். ஆனால் மூவ்மெண்ட்ஸ் இல்லாத கமாடிட்டி வந்து ஒரு 4 அடி தண்ணியில நீச்சல் அடிக்கிற மாதிரி, நமக்கு எந்த ரிஸ்க்குமே ஆகாது, பெருசா கத்துக்கவும் போறது கிடையாது. ஆனால்
ஸோ அந்த வகையில பேஸ் மெட்டல்ஸ்ல நீங்க இப்ப புதுதா நியூ கம்மர்ஸோ இல்ல ஆல்ரெடி ட்ரேடிங் பண்றவங்களோ பேஸ் மெட்டல்ஸ்ல ட்ரேட் பண்ணா கண்டிப்பா போட்ட ரேட் ஒரு அன்னைக்கே வந்துடும். அப்படி தவறினாலும் அடுத்த ஒரு நாட்கள்ல வந்துட்டு தான் இருக்கு, ரெகுலரா பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால பேஸ் மெட்டல்ஸ் இப்போதைக்கு வந்து சைட்வே ப்ராப்பர் சைட்வே மார்க்கெட் அப்படிங்கறதுனால நீங்க தாராளமா ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த கடந்த ஒரு 2 மாதம் இல்லாத அளவுக்கு காப்பர் ஹை பிரேக் ஆகி போனால் மட்டும்தான் நீங்க அந்த சைட்வே மார்க்கெட் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னு நினைக்கலாம். ஒவ்வொரு கமாடிட்டியும் பேஸ் மெட்டல்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கடந்த 3 மாதம் ஹை என்ன, கடந்த 3 மாதம் லோ என்னன்னு பாருங்க. அந்த ஹைக்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா தான் ட்ரெண்ட் மாற போகுது அப்படின்ட்டு. இல்ல லோ கீழே பிரேக் ட்ரேட் ஆக ஒரு நாட்கள் வியாபாரம் நடந்தாதான் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது. வந்து ஓன் பிரான்ச்சஸ் எடுத்து பார்த்தோம்னா எப்படியோ ஒரு அதாவது டைரக்ட் ரீஜனல் ஆபீசர்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 11 ஆபீஸ் இருக்கு சென்னை உட்பட. சென்னை இல்லாமல் எடுத்தோம்னா பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், மதுரை, திருச்சி, தென் தூத்துக்குடி, இந்த மாதிரி முக்கிய நகரங்கள் எல்லா இடத்துலயும் நேரடி கிளைகள் இருக்கு. அது இல்லாமல் பிரான்சைசிஸ் சொல்லுவோம். அதை எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 125-130 பக்கம் இருக்கும். அதுல ப்ராப்பரா செயல்படக்கூடிய அவ்வளவும் செயல்படுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. உண்மை என்னன்னா தான் ஏன்னா ஒரு 80-85 ப்ராப்பரா செயல்பட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவு இடத்துல இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த 125 அவுட்லெட்ஸுமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு. தமிழ்நாட்டை விட்டு நான் இன்னும் வெளியில போக விருப்பப்படல. ஏன்னா இங்க இருக்கவங்களே இன்னும் ப்ராப்பரா ட்ரேட் பண்ண வச்சுட்டு அப்புறம் வேணா அடுத்து போகலாம் அப்படிங்கிறது இன்னும் உறுதியா இருக்கேன் நான். ஸோ இப்ப இவ்வளவு இடத்துல இருந்தாலும் இவ்வளவு பேருக்கும் என்னோட கண்டுபிடிப்புகள், என்னோட டெக்னிக்கல்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க எல்லாமே வந்து அந்தந்த கிளை மேலாளருக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எஜுகேட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றொரு பக்கம் நேரடியாக நான் என்னோட தகவலை ஊரா போயிட்டு செமினார்ஸ் மூலமா சொல்லி கொடுத்துட்டு லைவ் ட்ரேடிங் செஷன்லாம் பண்ணி, அதே மாதிரி எங்களோட ஆன்லைன்ல வெப்சைட்ல என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறோம், டிப்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படி எல்லாத்தையுமே சொல்லி எவ்வளவு எதிர்பார்க்கலாம் மாதம் அப்படிங்கறத சொல்லி கரெக்டா அவங்களுக்கு போய் சேருதாங்கிறது கவனத்தோட செயல்பட்டு இருக்கிறதுனால நல்ல சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அன்பு. ஹலோ, சொல்லுங்க அன்பு, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க அன்பு. சார் சில்வர் ஏப்ரல் கான்ட்ராக்ட் சார் மினி 2 லாட் வந்து ஷார்ட் போயிருக்கேன் 46,000. சார் எப்படி சார் ஹோல்ட் பண்ணலாமா இந்த ஆவரேஜ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குங்களா? இல்ல சார் சில்வர் மினி. சில்வர் மினி, ஓகே ஓகே. சில்வர் மினி செல் போயிருக்கீங்க எந்த விலையில? 46,000 சார். 46,600ங்களா? இல்ல சார் 46,000. 46,000ல போயிருக்கீங்களா? சரி, ஓரளவுக்கு வெயிட் பண்ணலாம். இன்னைக்கும் நாளைக்கும் இந்த 2 நாட்கள்ல உங்க 46,000 வரலனாலும் 46,200 250 வந்தாலும் நீங்க வெளியாயிடுங்க. வெளி இன்னைக்கே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் மெகா சொல்றேன், அதை வச்சு நீங்க மினிக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 46,420க்கு வெள்ளி இறங்கி வியாபாரம் நடந்தா 45,950 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 44,400 410 420 கீழே இருந்துச்சு நீங்க தாராளமா ஹோல்ட் பண்ணலாம். இல்ல புதிதாக இன்னொரு 2 செல்ல போயிட்டு நான் 46,200 இல்ல 250 நீங்க ஆவரேஜ் பண்ணி வெளியாகலாம். இது 47,300க்கு மேல ஏறினா மட்டும்தான் அப் ட்ரெண்ட் அப்படிங்கறதுனால விருப்பப்பட்டால் நீங்க 47,300க்கு மேல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஃப்ரெஷ்ஷா பை பண்றவங்க தாராளமா அதுக்கு மேல பை பண்ணிட்டு முதல் டார்கெட் 47,655, கிட்டத்தட்ட வந்து 350 ரூபாய் பை சைட்லயும் செல் சைட்ல எப்படியும் ஒரு 400 ரூபாய் பக்கம் லாபத்துக்கு சொல்லி சொல்லியிருக்கேன். நன்றி சார். ட்ரேடிங்ல ஈடுபடுறவங்க வந்து யாரெல்லாம் இந்த உகந்த ஆட்கள் வந்து அதே மாதிரி அடிப்படை தெரியாதவங்களுக்கு, நாலேஜ் தெரியாதவங்க, ட்ரேடிங் பத்தி எதுவுமே தெரியாதவங்களுக்கு வந்து நீங்க ஸ்பெஷலா ட்ரைனிங் ஏதாவது கொடுக்குறீங்களா சார் செமினார்ஸ் பண்ணும்போது? ட்ரேடிங் யாரெல்லாம் பண்ணக்கூடாது பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா மாத வருமானம் ஒரு 15 ரூபாய்க்கு 15,000க்கு கீழே தான் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த ட்ரேடிங் உள்ள வர வேண்டாம். இல்ல எனக்கு வந்து வருமானம் குறைவு ஆனால் எனக்கு கஷ்டம் இல்ல, சிலவங்க சொத்து மதிப்பு வச்சுட்டு பணம் சம்பாதிக்காமல இருப்பாங்க. சோ இவங்கெல்லாம் வந்து தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். 15,000க்கு கீழே தான் எனக்கு வருமானம் இருக்கு. நிறைய பேர் எடுத்தோம்னா 5,000 6,000 மாத வருமானம் இருக்கவங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு ட்ரேடிங் பண்ண விருப்பப்படுறவங்களா இருக்காங்க. அவங்களாம் வேண்டாம்னு சொல்றேன். இதே மற்றொரு பக்கம் கோடியில முதலீடு பண்றவங்களும் இதை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ போத் எண்ட்ஸ்ல இருக்கும்போது நம்ம அதிகமா முதலீடு செய்யறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கம்மியா முதலீடு செய்யறவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்னு சொல்றேன். அடுத்து நகை அடமானம் வச்சு எடுத்து வந்து பண்றது, இல்ல ரிட்டையர்மெண்ட் முடிஞ்ச ஒரு 10 லட்சம் ரூபாய் எனக்கு வந்திருக்கு
நேரா எடுத்து வந்து ஒரு 8 லட்சத்துல இதுல போடலாம், இல்ல 6 லட்சத்துல இதுல போடலான்னு போடுறது. இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் பண்ணலாம் வந்துச்சுன்னா ஒரு 20% மட்டும் வேணுமானாலும் இதுல ஒதுக்கலாமே தவிர முழு பணத்தை ஒதுக்க வேண்டாம்னு சொல்லுவேன். சோ இந்த 3 தவறுகள் தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு. அடுத்து ட்ரேடிங் அப்படி இது இல்லாமல் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறவங்க மாதம் என்ன எதிர்பார்க்கலாம்? 8 இருந்து 10% எதிர்பார்க்கலாம். ஏன் வந்து இந்த 8 இருந்து 10% 15,000 கீழே இருக்கவங்க மற்ற செய்யக்கூடாதுங்கிறவங்க ஏன் இதை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னா, இவங்களுக்கு மாதம் கமிட்மெண்ட் இருக்கும். ரிட்டையர்மெண்ட் பண்ணதுக்கு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவங்க மனநிலை வியாபாரம் செஞ்சால் செய்ய முடியாது. அதே வந்து மாதம் இதுல இருந்து வட்டிக்கு வாங்குறாங்க அப்படின்னா மாதம் வட்டி கட்டணும்ன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நகை அடமானம் வச்சா அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். சோ இந்த கமிட்மெண்ட் மைண்ட்ல வச்சு ட்ரேட் பண்ணா ஏர்ன் பண்ண முடியாது. அதுக்காக தான் வேண்டாம்னு சொல்றேன், மற்ற வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதே வந்து அதுக்கு மேல வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க மாதத்துக்கு என்ன வருமானம் 8 இருந்து 10% சுலபமாக எதிர்பார்க்கலாம். இல்ல அது சுலபமா எதிர்பார்க்கலாம்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வியாபாரம் செய்யாம கிரேட் வெஞ்சர்ஸ் என்னடா சும்மா திருப்பி கிரேட் வெஞ்சர்ஸ் அளவுகள் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். கிரேட் வெஞ்சர்ஸோட அளவுகளை பார்த்து ப்ராப்பரா வியாபாரம் செஞ்சால் மாதம் 8 இருந்து 10% சுலபமாவே எடுக்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் சசிகலா. வணக்கம். சொல்லுங்க சசிகலா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சசிகலா. சார் என்னோட கொஸ்டின் 2 கொஸ்டின் சார், காமன் கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். கமாடிட்டி மார்க்கெட்ல அதை எடுத்துக்கிட்டு கேரியர் ஜாப்பா இதை செய்ய முடியுமா? அப்படி செய்யறதா இருந்தா அதுக்கு ஸ்கோப் ஃபியூச்சர்ல எப்படி இருக்குங்க சார்? இன்னொரு கொஸ்டின், கமாடிட்டிக்கான எஜுகேஷன் ஏதாவது தகுதியெல்லாம் ஏதாவது இருக்குங்களா? அந்த எஜுகேஷன் எங்க கத்துக்க முடியும் சார்? இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन கமாடிட்டி என்ன சொன்னீங்க? முதல் क्वेश्चन ஒரு கேரியர் ஜாப் ஒரு லைஃப் டைம் ஜாப்பா எடுத்து பண்ண முடியுங்களா? கேரியர் ஜாப். ஓகே ரைட். See, commodities வந்து நீங்க இப்போ ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா சைட் பை சைடு இதை ஆரம்பிச்சு கத்துக்கோங்க. ஆரம்பிச்சு சைட் பை சைடு பண்ண ஆரம்பிச்சு நீங்க கத்துக்கிட்டு நல்லா பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் தொடர்ந்து ஒரு 3 அல்லது 6 மாதங்கள் உங்களால ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா தாராளமா அது லைஃப் டைம் எடுத்து பண்ணலாம். நிறைய பேர் லைஃப் டைமா பண்ணிட்டு தான் இருக்காங்க, எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் உங்க முன்னாடி நானே உட்கார்ந்துட்டு இருக்கேன் லைஃப் டைமா பண்ணிட்டு இருக்கிறதுல. சோ மாதிரி தாராளமா எடுத்து பண்ணா அது எந்த ஒரு சேஞ்ச் லைக் பயமோ இல்ல டவுட்டோ கிடையாது. எஜுகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க சென்னையில இருந்தால் தாராளமா வந்து சென்னையில நேரடியா எங்க அலுவலகத்துடன் கண்டிப்பா ஒரு 3 நாட்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க மார்க்கெட்டை பத்தி ஃபுல்லாவே. அதே மாதிரி நீங்க மதுரையோ திருச்சியோ இருந்தால் அங்க எங்களோட கிளைகள் இருக்கும், அந்த கிளைகள் நேரடி கிளைகள் இருக்கும், அதிலே போய் தாராளமா கத்துக்கலாம். இல்ல ஹெட் ஆபீஸ்ல வந்து பயிற்சி எடுத்தா நல்லதுன்னு நீங்க ஃபீல் பண்ணி தாராளமா ஹெட் ஆபீஸ்க்கும் வந்து பயிற்சி எடுக்கலாம். மார்க்கெட்டை பத்தி ஃபுல்லா சொல்லி கொடுத்து, ரேட்ஸ் பாக்குறது சொல்லி கொடுத்து, எப்படி ஆர்டர் போடணும்னு சொல்லி கொடுத்து, எப்படி எங்க அளவுகளை யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் ப்ராப்பரா பினிஷ் பண்ணி அனுப்பும் அந்த 3 நாள். நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஷர்மிளா. வணக்கம் ஷர்மிளா. ஹலோ, சொல்லுங்க ஷர்மிளா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் சார் பேசணும். பேசுங்கம்மா. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க. சார் நான் சில்வர் மைக் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் 47,650 லாங்ல இருக்கேன் சார், 3 மைக்ரோ. ரைட். அதாவது முந்தின நேயர் வந்து அதே சில்வர் மினில ஷார்ட்ல இருக்கேன்றார், அடுத்த நேயர் சில்வர் மெகால லாங்ல இருக்கேன்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா 2 பேருமே இன்ட்ராடே செய்யல, கேரி ஃபார்வர்ட் எடுத்துட்டு போனதான். ஏன் இன்ட்ராடேல முடிக்க முடியுதுன்னா ஸ்டாப் லாஸ் எதுன்னு சரியா தெரியாது. ஸோ ஸ்டாப் லாஸ் எப்படின்னு சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமா இன்னையில இருந்தே கூட இன்னைக்கு லைக் மார்க்கெட் பகல் மார்க்கெட்ல மேபி நாளைக்கோ இல்ல மண்டே டியூஸ்டே அந்த அடுத்த வாரங்கள்ல கூட ஒரு 3 நாட்கள் நீங்க தொடர்ந்து அளவுகள்ல கிரேட் வேஞ்சர்ஸ்ல வாங்கி இலவசமாவே கொடுப்பாங்க ஆரம்பத்துல 3 நாட்கள். சரியா அதை பயன்படுத்தி அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் கரெக்டா வைக்க தெரியுதான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா வந்து இந்த மாதிரி சிக்கல் வராது. அப்பயே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதாவது என்ன நடக்க போதுன்னே தெரியாம ஒரு பொசிஷன் எடுக்கிறது எப்படி இருக்கு, இந்த பொசிஷன் எடுத்தால் லாபகரமா போனா எவ்வளவு தூரம், நஷ்டமானால் எவ்வளவு தெரிஞ்சு பண்றது பெரிய பெரிய விஷயமா. அப்படி தெரிஞ்சு பண்ணும் போதும் லாபம் நிறைய வாட்டி லாபம் தான் வரும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. சக்சஸ்ஃபுல்லாவும் போயிட்டு இருக்கனால அதை எடுத்து பண்ணுங்க. மைக்ரோல நீங்க லாங் ஹோல்ட் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா இன்னும் அந்த கோல்டு பேஸ் பண்ணி தான் சில்வர் பாப்பா. கோல்டு இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல முடியல, ஜஸ்ட் ஸ்பைக் கொடுத்துட்டு இறங்கி இருக்கு நேற்று முன்தினம். அதனால அதுக்கு மேலே செட்டில் ஆச்சுனாலும் அப்புறம் என்னன்னு சொல்லலாம். அதுக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே ட்ரேட் பண்ணுங்க. இதுக்கு மேலே இன்ட்ராடே ஓட்லயே முடிச்சுங்க, பொசிஷன் எடுத்துட்டு போவாதீங்க. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஷர்மிளா. வணக்கம்ங்க சார், பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க ஷர்மிளா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா.
அலுமினியம் நான் 750 பை பண்ணிருக்கேன். நாளைக்கு முடியுது. இது இப்போ கொஞ்சம் ஏறுமா இல்ல இறங்குமா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எந்த ரேட்ல 107.50 பை பண்ணிருக்கீங்களா? அலுமினியம் 750 பை பண்ணிருக்கேன். ரைட். இன்னைக்கு 107 ரூபாய்க்கு மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியேட்டு ஃப்ரெஷ்ஷா வேணா 2 லாட்டா கூட செல் எடுத்துக்கோங்க. முதல் டார்கெட் 106 ரூபாய் 60 காசு. அங்க விட்டது எங்க எடுத்துட்டு போயிடலாம். 106.60 வரலாம். 106.80 இல்ல 75 கூட நீங்க வெளியானீங்கன்னா நீங்க விட்ட 50 காசு எங்க எடுத்துடலாம். இதே 108 ரூபாய்க்கு மேல ஏறினால் மட்டும்தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட். அதாவது 108 ரூபாய் 50 காசு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ 107 ரூபாய் 90 காசுக்கு மேல அதாவது 108 ரூபாய்க்கு மேல தாண்டுச்சு அப்படின்னா நீங்க ஹோல்ட் பண்ணுங்க அந்த பைய. இன்னும் 50 காசு லாபமே எடுத்துட்டு வரலாம். ஸ்டாப் லாஸ் 107 மட்டும் வச்சுக்கோங்க. நன்றி. நன்றி சார். இவ்வளவு நேரம் கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சுங்க சார். நன்றி. நன்றி. வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.